வணக்கம் நண்பர்களே. யூனிட் 2ஓட 25வது கிளாஸ். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கவர்னன்ஸோட ஃபர்ஸ்ட் டாபிக் நான் ஆரம்பிச்சிருந்தேன். அது வந்து முடிக்கல. அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து கவர்னன்ஸ் அண்ட் மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ நேற்று கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்பே நான் உங்களுக்கு ஜென்ரலா சொல்லியிருந்தேன் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கவர்னன்ஸ் ஆர் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி கேள்வி கேட்குறாங்கன்னா எப்படி கேட்பாங்க, எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுன்றத சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உழவன் செயலி ஆர் உழவன் அப்ளிகேஷனை வச்சு எப்படி கேள்வி கேட்கலான்னா, இந்த இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க, April 7, 2018 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க அந்த டேட் கேட்கலாம். யார் லான்ச் பண்ணாங்க, இது வந்து லான்ச் பண்ண வந்து தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி டிஎன்இஜிஏ தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க வித் சப்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். மூணாவது வந்து இது வந்து தமிழ்ல மட்டும் இருக்கா இங்கிலீஷ்ல இருக்கான்னு சொல்லி இன்கேஸ் கஷ்டமா வேணும்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். இது வந்து பைலிங்குவல்னா இங்கிலீஷ்லயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு. மூணாவது ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் வந்து என்னென்ன சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, எத்தனை விதமான சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்கலாம். கிட்டத்தட்ட 9 விதமான சேவைகளை வந்து கொடுக்குற ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த உழவன் அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு மேல என்னென்னலாம் சேவைகள் கொடுக்குறாங்கன்றத ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னா அந்த குழு கூட பூந்து கேட்கலாம். என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பயிர் காப்பீடு இன்சூரன்ஸை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ரெண்டாவது சப்சிடி மானிய திட்டங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபார்ம் சப்சிடி, கிராப் இன்சூரன்ஸ், வெதர் ஃபோர்காஸ்ட், இன்னும் 4 நாள்ல மழை எப்படி இருக்கும், வெயில் எப்படி இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெசிஃபிக்கா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இவ்வளவுதான் இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி கேள்வி கேட்க முடியும். ஸோ கடைசி கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா அதோட கண்டினியூஷன் தான் இது முடிச்சுட்டு வேரியஸ் அப்ளிகேஷன்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸஸ்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஆக்சுவலா 1998 தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ சீஃப் மினிஸ்டரா இருந்தது வந்து ஆனரபிள் கலைஞர் எம் கருணாநிதி தான் சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. தகவல் தொழில்நுட்ப துறை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. ரெண்டாவது வந்து 2006 டைரக்டரேட் ஆஃப் கவர்னன்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்போ பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து அவங்க முன்னாடி எர்லியரா ரூலிங் கவர்மெண்டா இருக்கிறப்ப கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் தான் அது. அதனால இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த டைரக்டர் ஆஃப் கவர்னன்ஸ் தான் கவர்னன்ஸ் ஏஜென்சியோட சிஇஓவா இருப்பாங்க. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு கீழே இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக, இந்த கவர்னன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக பல டிபார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எல்காட், தென் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி, தென் தமிழ்நாடு கேபிள் டிவி அசோசியேஷன். ஸோ இந்த மாதிரி பல ஆர்கனைசேஷனை கொண்டு வந்திருப்பாங்க கவர்னன்ஸுக்காக. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எல்காட்டை வச்சு பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, ஸோ இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, 1977. ஏன்னா இந்தியாவில் வந்து எலக்ட்ரானிக் பாலிசி கொண்டு வந்தப்போ தமிழ்நாட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் தேவை, ஒரு ஆர்கனைசேஷன் தேவைன்னு சொல்லி தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ எர்லியர் டேஸ்ல அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அவங்க பண்ண ஆரம்பிச்சுன்னா ப்ரொக்யூர்மெண்ட்னா என்னன்னா கொள்முதல் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் எலக்ட்ரானிக் பேஸ்ட் மொபைல் போன்ஸ்ல இருந்து, அப்போ லேண்ட்லைன்ல இருந்து, இன்டர்நெட்ல இருந்து அப்போ எர்லியரா அந்த தேவைகள் இருக்கு. அப்போ இப்போ அடிஷனலா சேர்த்து வந்து கிளாஸ் ரூம்னா ஒரு நார்மல் கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம். முன்னாடி இருந்த பழைய கிளாஸ் ரூம் வந்து எலக்ட்ரானிக் கிளாஸ் ரூம், அதாவது டிஜிட்டலைஸ் கிளாஸ் ரூம். இந்த மாதிரி டிஜிட்டல் போர்டு, இந்த மாதிரி கேமரா, மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு, இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் பேஸ்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா மாத்துறது யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா எல்காட் கண்ட்ரோல்ல இருக்கு. இதை தாண்டி கவர்னன்ஸ் பாலிசி, உங்க சிலபஸ்லயே இருக்கிற பாயிண்ட் தான் கவர்னன்ஸ் பாலிசி. தமிழ்நாட்டோட கவர்னன்ஸ் பாலிசிக்கு வந்து எதை வச்சு ரன் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு, ஒரு சட்டமும் இன்னொரு விதியும் தான். ஒன் ஆக்ட் அண்ட் ஒன் ரூல். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஆஃப் 2000, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆக்ட். ஸோ இந்திய அரசின் தொழில்நுட்ப சட்டம் 2000. அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக் சர்வீஸ் டெலிவரி ரூல்ஸ் ஆஃப் 2016.
தமிழ்நாடு தகவல் நுட்ப மின் சேவை வழங்கும் விதிகள் 2016. ஸோ இந்த ஒரு சட்டம் ஒரு ரூல் இதுக்கு கீழே தான் தமிழ்நாடு பாலிசி கவர்னன்ஸ் பாலிசி கீழே ஒரு மேண்டேட் எடுக்கிறாங்க. என்ன மேண்டேட் அப்படின்னா that public services to be delivered electronically. மேண்டேட்னா என்னன்னா கட்டாயமா இனிமேல் வர எல்லா சேவைகளையும் மின் எலக்ட்ரானிக் மூலமா தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேண்டேட் கொண்டு வராங்க. இனிமேல் எல்லாத்தையும் நம்ம மாத்தணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எர்லியர் டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் ஐஆர்சிடிசி டிக்கெட் எடுத்துக்கோங்க. ரயில்வே டிக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டிக்கெட் பார்த்தா தான் விடுவாங்க. இப்போ வந்து நீங்க மொபைல்ல காமிக்கலாம், எஸ்எம்எஸ்ல காமிக்கலாம். ஈவன் உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் காமிக்கிறப்போ எனக்கு ஐடி கார்டு இல்லை, முன்னாடியெல்லாம் ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடியிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க எங்கன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்றப்போ. இப்போ நீங்க மொபைல் போனை ஓப்பன் பண்ணி ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்க ஆதாரை காமிக்கலாம், மொபைல் பேஸ்ட் ஆதாரை காமிக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த இந்த ரெண்டு ரூல்ஸ் தான் ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்னன்ஸ் பாலிசி 2017. ஸோ இந்த இந்த பாலிசியை தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா அதோட கண்டிஷன் தான். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2017 கொண்டு வந்திருப்பாங்க வித் டார்கெட் இயர் ஆஃப் 2023. 2017 இலக்கு எப்போனா 2023. ஸோ அதனால இந்த பாலிசியை வச்சு அட்லீஸ்ட் டேட்டை வச்சா அது கேட்கலாம். இப்போ ரெண்டாவது பாலிசியா ஒன்று கொண்டு வந்தது வந்து தமிழ்நாடு டேட்டா பாலிசி. இது வந்து 2022 பிரசன்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. டேட்டா பாலிசினா என்னன்னா இப்போ எல்லாமே டேட்டாவா ஆயிடுச்சு. ஸோ உங்களோட ஃபோன் நம்பர்ல ஆரம்பிச்சு ஆதார் கார்டுல இருந்து எல்லாமே டேட்டா தான். அந்த டேட்டா லீக் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஒரு தனிப்பட்ட நபரோட இண்டிவிஜுவல் பிரைவசி உரிமையை காப்பாத்துறதுக்காக கொண்டு வந்தது அந்த பாலிசி. 2022 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி. இதுதான் வந்து இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்னன்ஸ் அப்ளிகேஷன்ஸுக்கும் நோடல் ஏஜென்சி. நோடல் ஏஜென்சினா எல்லா அப்ளிகேஷனையும் செயல்படுத்துற ஒரு ஏஜென்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி, தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை ஆர் வட்டம். ஸோ இது ஏன் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா இதை வச்சுதான் இந்த எல்காட் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி இவங்களை வச்சுதான் எல்லா டிபார்ட்மெண்ட் கூடயும் கோஆர்டினேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷரி மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு வெப்சைட் தேவை, இல்லை ஃபிஷரி மினிஸ்டருக்கு தனியா ஒரு உழவன் அப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி புதுசா வந்து மீனவன் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும், வெப்சைட் கிரியேட் பண்ணணும், ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இவங்க தான் அதை செயல்படுத்துவாங்க, இவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. எல்காட்டு இவங்களும் சேர்ந்தா டிசைன் பண்ணி அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வருவாங்க. இப்போ சைபர் அட்டாக் நடக்குதுன்னா அதை வந்து காப்பாற்ற வேண்டியதும் யாரோட கடமைனா இவங்களோட கடமை தான். அதான் நோடல் ஏஜென்சி. நோடல் ஏஜென்சி தான் அவங்க தான் A to Z அத்தாரிட்டி மாதிரி அந்த இன்டர்நெட் பேஸ்டு பிளாட்ஃபார்முக்கு. ஸோ இதை வந்து எஃபிஷியன்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட், ஸோ வெளிப்படைத்தன்மையும் ரொம்ப சிறப்பாகவும் செயலாக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஒரு ரோல் யாருக்கு இருக்குன்னா TNEGAக்கு இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் சொசைட்டி. ஸோ ஆக்சுவலாக இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பிளான். எதுக்கு கீழே வந்துருக்குன்னா நேஷனல் கவர்னன்ஸ் பிளான் கீழே டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக்கா மாற்றி சர்வீஸை வந்து எல்லாமே எலக்ட்ரானிக் சர்வீஸா கொடுக்கணும், சர்வீஸா கொடுக்கணும், ஆன்லைன் சர்வீசஸா கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரானிக் டெலிவரி அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ யூஸ்வலா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 38 டிஸ்ட்ரிக்ட்ல 37 டிஸ்ட்ரிக்ட்ல அந்த இந்த ஏஜென்சிக்கு யார் ஹெட்டா இருப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அந்த சொசைட்டி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் சொசைட்டிக்கு யாரு ஹெட்டா இருப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் தான் அதுக்கு தலைவரா இருப்பாங்க. சென்னையில மட்டும் யார் இருப்பாங்கன்னா கமிஷனர் இருப்பாங்க. சென்னையில மட்டும் யார் இருப்பாங்கன்னா கமிஷனர் தான் அதுக்கு ஹெட்டா இருப்பாங்க. இது மாதிரி கேள்வி கேட்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் சொசைட்டிக்கு யார் ஹெட்டா இருப்பாங்க, அதே மாதிரி சென்னைக்கு வந்து கமிஷனர். நெக்ஸ்ட் தமிழ்நாடு டிஜிட்டல் மார்க்கம் வியூம், தமிழ்நாடு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்ட்ராட்டஜி DITN. இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஸோ இந்த மிஷன் வந்து இந்த டிஜிட்டல் தமிழ் நாடு ஆர் DITN enable all the government department to transfer functions to the digital mode. ஆக்சுவலா இது வந்து ஒரு மேண்டேட் மாதிரி. இனிமேல் வர போற எல்லா சர்வீசஸையும் எல்லாத்தையும் டிஜிட்டலா கொடுங்க, எல்லாத்தையும் மொத்தமா டிஜிட்டலா மாத்துங்க, எதுவுமே பேப்பர் பென் வேண்டாம், அந்த மாதிரி மாத்துங்கன்னு சொல்லி ஒரு மேண்டேட்டை கொடுத்த ஒரு மிஷன் தான் இது ஆக்சுவலா. ஸோ அனைத்து அரசாங்க துறைகளையும் வந்து டிஜிட்டல் முறையில மாற்றி அமைக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு மிஷன் தான் டிஜிட்டல் தமிழ்நாடு DITN. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆன்லைன் டெலிவரி, இன்டர்நெட்
பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கறதுனால ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், வெளிப்படைத்தன்மை இருக்கும். அதே மாதிரி முன்னைய கம்பேர் பண்றப்போ எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இனிமேல் வர்றது எல்லாமே இந்த 4 ஆங்கிள் கீழே பார்க்கலாம். ஸோ சேவைகள் வந்து 4 வகையா பிரிச்சிருக்காங்க அக்கார்டிங் டு த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ஏஆர்சி கமிஷன், செகண்ட் ஏஆர்சி கமிஷன் கீழே இந்தியா கீழே இ கவர்னன்ஸை 4 சேவைகளா பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். அந்த 4 வகைகளை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன். ஸோ அரசாங்கம் வந்து குடிமக்களுக்கு கொடுக்குற சேவைகள், எலக்ட்ரானிக் மூலமா என்னென்ன சேவைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் ஐஆர்சிடிசி ஆப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பஸ் புக் பண்றதுக்கு ஆப் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட சொல்றேன். ஸோ இந்த மாதிரி போர்ட்டல், வெப்சைட், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஸுக்கு கொடுத்த சேவைகள் தான். இந்த மாதிரி சிஎம் கால் சென்டரா இருக்கட்டும், ஆதார் எனேபிள் பேமெண்ட் சர்வீசஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் வந்து குடிமக்களுக்கு கொடுத்த சேவைகள், எலக்ட்ரானிக் மூலமா கொடுத்த சேவைகள். ஸோ இது யூஸ்வலா வந்து வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி மக்களுக்கு கொடுத்த சேவைகள், பர்டிகுலரா அக்சஸ் கவர்மெண்ட் சர்வீசஸ். ஸோ நான் வந்து ஒரு தனிப்பட்ட நபர், எனக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய ஆன்லைன் பேஸ்டு சர்வீசஸை ப்ரொவைட் பண்றாங்க. எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நான் ஆன்லைன்ல வந்து நான் அப்ளை பண்ண முடியும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சிறு விவசாய சர்டிஃபிகேட்டை வாங்கி நான் ஒரு டிராக்டர் வாங்குறேன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் சர்வீசஸ், கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நான் வந்து எம்பிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணேன், எனக்கு வரவே இல்லைன்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ அப்ளை பண்றேன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதையும் நான் ஆர்டிஐ அப்ளை பண்றதையும் ஆன்லைன்ல என்னால் பண்ண முடியும். பட் கவர்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா 42 டிபார்ட்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல என்னென்னலாம் சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்கன்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொபைல் ஃபோன் மூலமா, ப்ரௌசிங் சென்டர் மூலமா, காமன் சர்வீஸ் சென்டர் மூலமா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சேவைகளை. ஸோ அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இ சேவை மையம். ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இ சேவை சென்டர். ஸோ இது வந்து இதுதான் ஃப்ரண்ட் டெலிவரி பாயிண்ட் ஃபார் த கவர்மெண்ட், பிரைவேட் அண்ட் சோஷியல் செக்டார் as well as rural citizen to deliver services at their doorsteps. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இ கவர்னன்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து டெலிவர் பண்ண ஒழுங்கா, அதுக்கு மக்களுக்கு இன்டர்நெட் தேவை. அதை தெரிஞ்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயிக்கு வந்து ஸ்கீமை பத்தி தெரியுது, ஆனா எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்னு தெரியல, எல்லாத்தையுமே ஆன்லைன்ல மாத்திட்டாங்க, நாங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல. இந்த மாதிரி இ சேவை மையத்தின் மூலமா கவர்மெண்ட் செக்டார் இருக்கட்டும், பிரைவேட் பீப்புளா இருக்கட்டும், சோஷியல் செக்டார் சர்வீசஸா இருக்கட்டும், கிராமப்புற வாசிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த சேவை போகும் அப்படின்னா அதுக்காக கிரியேட் பண்ணது அந்த இ சேவை சென்டர்ஸ். ஸோ கடைக்கோடி குடிமகன் வரைக்கும் இந்த சென்டர்ஸ் மூலமா அவங்களோட கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட சேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக பல டிபார்ட்மெண்ட்ஸ் இதை கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மெயினா பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி, முதன்மை வேளாண் கூட்டுறவு சங்கம், நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி. ஸோ இதெல்லாம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இந்த இ சேவை மையத்துக்கு அக்சசிபிலிட்டியும் ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கழகம், தென் விபிஆர்சி, தமிழ்நாடு வில்லேஜ் பாவர்ட்டி கமிட்டி, அதே மாதிரி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், கோஆபரேட்டிவ் ஹவுசிங், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இ சேவை சென்டர்ஸ்க்கு அக்சசிபிலிட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாரத் நெட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. பாரத் நெட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. அதே மாதிரி ரயில் நெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. இதோட வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் லிமிடெட், அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாரத் நெட்னா என்னன்னு பார்த்துடலாம். நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க், அதை வந்து பாரத் நெட்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அந்த பாரத் நெட்டை கொண்டு வந்தாங்கன்னா, கிராமப்புறத்துக்கு வந்து ஸ்பீட் இன்டர்நெட்டை கொடுக்கணும், ஃபைபர் இன்டர்நெட்டை கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராட்பேண்ட் அக்சஸ் டு த வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு அக்சசிபிலிட்டி கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது. இது எப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து விழுப்புரத்தில் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ விழுப்புரத்தில் இருக்கிற விழுப்புரம் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்னா தமிழ்நாடு, சென்னையோட விழுப்புரம் பிளஸ் அதோட பிளாக்ஸ், ஒன்றிய நிறைய இருக்கு இல்லையா பிளாக். ஸோ ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக், இது மூணுத்தையுமே கனெக்ட் பண்ணி ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்க வேண்டிய
ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு மேண்டேட் வந்து அந்த பாரத் ஃபைபர் நெட்டுக்கு இருக்கு. எதுக்காக இந்த கனெக்ஷன்னா, அப்பதான் வந்து இப்ப இ கவர்னன்ஸ் ஆரம்பிச்சுட்டு கிராமத்துல இன்டர்நெட்டே இல்லைன்னா எப்படி ப்ரொவைட் பண்ண முடியும்? அதாவது கிராமத்துல என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்டர்நெட்டே இல்ல, கிராமத்துக்கு இன்டர்நெட்டே வர மாட்டேங்குது, யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா எப்படி கனெக்ட் பண்றது? அதனாலதான் இந்த ரயில் நெட்டு, பாரத் நெட் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க வில்லேஜ் பஞ்சாயத்தை கனெக்ட் பண்றதுக்காக. அதே மாதிரி தமிழ் நெட் இது ஆக்சுவலி ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ப்ரொபோஸ்ட் மாடல் டு கனெக்ட் அர்பன் ஏரியாஸ், நகரப்புற வாசிகளை கனெக்ட் பண்றது, நகரப்புறத்துக்கு ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக. இது வந்து கிராமப்புறத்துக்கு, இது நகரப்புறத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் இது எல்லாமே எதுக்கு கீழே வருதுன்னா, குடிமக்களுக்கு, அரசு வந்து குடிமக்களுக்கு கொடுத்த சர்வீஸ். ரெண்டாவது இது, மூணாவது இது, நாலாவது இது கிரெயின்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். ஆக்சுவலா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, பட் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, கிரெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை வச்சு கொஷின் கேட்கலாம். இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் வெப் அப்ளிகேஷன், ரெண்டுமே இருக்கு. வெப் அப்ளிகேஷன்னா வெப்சைட்டும் இருக்கு, மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. மொபைல் அப்ளிகேஷனா இந்த மாதிரி கிரெயின்ஸ் சொல்லி ஒரு ஆப் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆப். ஸோ எதுக்காக இதை கிரியேட் பண்ணாங்கன்னா, அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து குரோவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்புட் சிஸ்டம். ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் இன்ஃபர்மேஷன், இப்போ நேஷனல் சீடு பாலிசி ஆர் நேஷனல் சீட் சிஸ்டம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இருக்குன்னா அந்த திட்டத்தை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. இன்ஃபர்மேஷன் வந்து எந்த பேங்க்ல போனா நீங்க எலிஜிபிள், ஸ்டேட் பேங்கா, கனரா பேங்கா, அது மாதிரி எந்த பேங்க்ல போனா நீங்க எலிஜிபிள் சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, இன்ஃபர்மேஷன் தகவல் கொடுக்கறது. அது மாதிரி ஆதார் நம்பர்ஸை கனெக்ட் பண்ணி அதோட எனேபிள்டு ப்ரொவிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கறது. நெக்ஸ்ட் லேண்ட் ரெக்கார்ட் அண்ட் கிராப் டேட்டா. ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிராப் விளையும் அதுக்கேற்ற மாதிரி லேண்ட் டேட்டா, இந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸ் கொடுக்கறது. இதை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25 டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து 71 சேவைகளை கொடுக்குற ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட் தான் இந்த கிரெயின்ஸ் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதெல்லாம் இந்த கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ். ஸோ ஒரு வாட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு மழை பெஞ்சு என் டேட்டா எல்லாம் அழிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க, மழை பெஞ்சு சர்டிஃபிகேட்ல தண்ணியில் ஊறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி இன்ஃபர்மேஷனை சென்ட்ரலைஸ்டு டேட்டா எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா எல்லா காலேஜ்லயும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சென்ட்ரலைஸ்டு டேட்டா தேவைன்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பிளாட்ஃபார்ம், யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், பல்கலைக்கழக மேலாண்மை தகவல் அமைப்பு, யூஎம்ஐஎஸ். ஸோ அனைத்து கல்வி நிலையங்களிலும் மற்றும் மாணவர்களையும் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு காமன் பிளாட்ஃபார்மா கொண்டு வந்தது தான் இந்த யூஎம்ஐஎஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். இது பர்டிகுலரா வந்து சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பொருளாதாரம் மற்ற சமூக அந்தஸ்தை வந்து மேம்படுத்துறதுக்காக கிரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன ஸ்காலர்ஷிப் வரும்னே தெரியல, எங்க வாங்குறோம்னு தெரியல, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து மொத்தமா இப்போ பிசியா, எம்பிசியா, எஸ்சி எஸ்டியா, அந்த ஆதி திராவிடரா, எந்த ஸ்காலர்ஷிப் கீழே நான் எலிஜிபிள், எங்க வாங்க முடியும்னு சொல்லி ஒரு யூனிஃபைடா ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணி எப்போ வாங்க முடியும், எந்த டேட்ல வாங்க முடியும், யார்கிட்ட வாங்க முடியுன்றதெல்லாம் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. மாநில உதவித்தொகை இணையதளம், இதுதான் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் அப்படின்னா இப்போ அரசு வந்து வணிகர்களுக்கு கொடுக்குற சர்வீசஸ். இப்போ அரசாங்கம் வந்து வணிகர்களுக்கு என்னென்னலாம் சேவைகள் கொடுக்குறாங்கன்றது தான் ஆப்ஷன். ஏன்னா இந்த படத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஈவன் லைசன்ஸ் ராஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நான் இந்த காமர்ஸ் ஆர் இந்த ட்ரேடை பண்ண விடுவேன், இந்த பிஸ்னஸை பண்ண விடுவேன், இல்லை நீங்க ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே லைசன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கரப்ஷன் வந்து ஓவரா ஆரம்பிச்சிருக்கும் இந்த லைசன்ஸ் ராஜ்னால. இந்த கரப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆர் மினிமைஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும்னா இந்த பிஸ்னஸை வந்து அதுக்கு இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் பேஸ்டு இ சர்வீசஸா ப்ரொவைட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், அரசு மற்றும் வணிகம் சேர்ந்த சேவைகள். அரசாங்கம் வணிகரும் செய்யறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு என்னென்னலாம் சேவைகள் கொடுக்குறாங்க. எவ்ரி லெவல் ஆஃப் பிரைவேட் செக்டர், அதாவது இப்போ அவன் வந்து 2 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்றானோ இல்லை 2000 கோடி பிஸ்னஸ் பண்றானோ, எல்லாத்தையும் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா கொடுக்கணும், ஒரு சர்வீஸா கொடுக்கணுன்றதுக்காக
கிரியேட் பண்ணது அந்த இ கவர்னன்சஸ். மெயினாக எதுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இ ரெஜிஸ்ட்ரேஷனாக மாற்றிட்டாங்க. நம்ம போய் உட்காந்து ஆர்பிஐ பேங்க் முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இ ரெஜிஸ்ட்ரேஷனா நீங்கள் வீட்டில் உட்காந்தே அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி ப்ராசஸாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஃபைலிங் வரைக்குமே ஆன்லைன்லேயே பண்ணிட முடியும். அதே மாதிரி ஃபைலிங் த ரிட்டர்ன்ஸ், டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், ஜிஎஸ்டி ரிட்டர்ன், இது எல்லாமே இது ஆன்லைன்லேயே பண்ண முடியும். ப்ரொக்யூர்மெண்ட்டு, அதே மாதிரி கிரியேட்டிங் பர்மிஸ் அண்ட் லைசன்சஸ். நான் இப்போ ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்னா லைசன்ஸ் வந்து நான் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அதை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து ரெஸ்டாரண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். இது எல்லாமே ஆன்லைன்லேயே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்னன்னா அப்படின்னா சிம்பிளிஃபை டிஎன் என்னன்னா, காம்ப்ளிகேட்டட் ரூல்ஸ்லாம் இல்லாம ரூல்ஸை வந்து சிம்பிளா மாத்துறது. ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது 20 ரூல் 30 ரூல் வேற வேற டிபார்ட்மெண்ட்ல வச்சுக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளிஃபை பண்ணி ஒரே டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து சிம்பிளா ரூல்ஸ் வச்சுக்கணும். 4 ரூல் தான். இந்த கம்பெனி ஆரம்பிக்கணுமா, இவ்வளோ இடம் இருக்கும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குன்னா, இவ்வளோ ஏரியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி 4 ரூல் தான். அதான் சிம்பிளிஃபை த கவர்னன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளைன்சஸ், லைசன்ஸ், ஆக்ட், ரெகுலேஷன், ரூல்ஸ், இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து மினிமமா ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர்றது. அதிகமா வந்து பல டிபார்ட்மெண்ட் கூட வச்சு அலைய விடாம என்ன பண்றதுன்னா, ஒரே டிபார்ட்மெண்ட்ல சிம்பிளிஃபைடு ரூல்ஸ் வச்சு கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்றது. அதான் சிம்பிளிஃபைட் டிஎன். நெக்ஸ்ட் வந்து ஐடிஎன்டி ஹப், தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப். ஆக்சுவலா இதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன் ஏன் அப்படின்னா, பப்ளிக் பிளஸ் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னா இது வந்து ஆக்சுவலா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அதோட சேர்ந்து இப்போ மைக்ரோசாஃப்ட், கூகுள் ஆர் அதர் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு ஹப் தான் இது. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ல கொண்டு வந்தது தான் இது. ஏன்னா இந்தியாவில் டெக்னாலஜி லெவல் கான்ட்ரிபியூஷன் தேவைனால பிரைவேட் பிளேயர்ஸோட சேர்த்து பப்ளிக், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த மாதிரி கவர்மெண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு ஆப்ஷன் தமிழ்நாட்டில் வந்து இது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கு ஆக்சுவலா. ஸோ பர்டிகுலராக இது எமர்ஜிங் அண்ட் டீப் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மிஷின் லேர்னிங் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஃபண்ட்ஸ் இல்லை, எனக்கு இண்டஸ்ட்ரி கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா, இவங்களை போய் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க எனக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கரஸ்பாண்டிங் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. மூணாவது வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் அது மாதிரி பார்த்தப்ப, இப்போ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஸோ சர்வீசஸ் பற்றி வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோட சர்வீசஸாக இருக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வர்சஸ் அது கீழே இருக்க தாலுக் லெவலில் இருக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சர்வீஸ் ப்ரொவைடர் பிட்வீன் த government organization, government department, government authorities and other government organization and department and authorities. எக்ஸாம்பிள், பஞ்சாயத்து எடுத்துக்கோங்க. பஞ்சாயத்து வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, யூனியன் ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பஞ்சாயத்து கீழே தான் வந்து இந்த ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், ஜியோ டேகிங், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டிங், இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகரை வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு கிராமத்துல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆடிட் பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷன் மூலமா. ஸோ ஒரு 2 கவர்னன்ஸ், தமிழ்நாட்டோட லோக்கல் கவர்னன்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கனெக்ட் பண்ற ஒரு அப்ளிகேஷன்ஸ் இந்த பஞ்சாயத்துன்றது மாதிரி. அதே மாதிரி நம்ம ஊர்லயே அந்த மாதிரி முதலமைச்சரோட காலை உணவு திட்டமா இருக்கட்டும், நம்ம கிராம சபை அப்ளிகேஷனா இருக்கட்டும், இது வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஸோ லோக்கல் பாடி டு லோக்கல் கவர்னன்ஸ் டு த ஸ்டேட் கவர்னன்ஸ் டு த சென்ட்ரல் கவர்னன்ஸ். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மை கவ் அப்படின்னு சொல்லி ஒரு சைட் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த சைட் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்னலாம் பாலிசிஸ் இருக்குன்னு தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை அட்ரஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சைட் வச்சிருக்காங்க. சிமிலர்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நமது அரசு, மை கவர்மெண்ட் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்க மாதிரி நமது அரசுன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு
ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. அது யூனிக் போர்ட்டல். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து தமிழ்நாடோட கவர்னன்ஸ்ல, தமிழ்நாடு ஆட்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய குப்பையை இந்த வேலூர் ரீஜன்ல இந்த இடத்துல நிறைய குப்பை கொட்டி வச்சிருக்காங்க, அதை வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணா இவ்வளவு வரும் அப்படின்னு மாதிரி நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதை பேஸ் பண்ணி அவங்க பாலிசி அண்ட் கொள்கைகளும் திட்டங்களும் ஸ்கீம்ஸும் கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஃபார்மர்ஸுக்கு நிறைய டெக்னிக்ஸ்லாம் கொடுக்கலாம். இது மாதிரி இப்போ அமெரிக்காவில் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி சஜஷன்ஸ் வித் த கவர்மெண்ட் அண்ட் ஏரியாஸ் ரிலேட்டட் டு பப்ளிக் பாலிசி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ திட்டங்களும் கொள்கைகளும் ட்ராக் பண்றப்போ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் தேவை, இதுதான் வந்து மக்களுக்கு தேவை, இதெல்லாம் சேர்த்து நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி கவர்னன்ஸ்ல பர்டிகுலரா வந்து கொள்கையும் திட்டங்களையும் உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகலாம் உங்களோட திட்டங்கள், உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட அட்வைஸ் எல்லாமே. ஸோ இது வந்து பார்ட்டிசிபேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ்ல எப்படி மக்கள் பங்களிப்பு இல்லாம பஞ்சாயத்து இயங்காதோ, மக்கள் பங்களித்தா மட்டும்தான் பஞ்சாயத்து இயங்குமோ, அதே மாதிரி இந்த நமது அரசு பிளாட்ஃபார்ம் மூலயமா மக்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து நீங்களும் பங்களிங்க, உங்களோட பங்களிப்பு வந்து நாங்க திட்டமா கொண்டு வரோம், கொள்கைகளா கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தான் நமது அரசு. இது மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரகதி போர்ட்டல், ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் ஆஃப் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லி ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, 2015 லான்ச் பண்ணாங்க அதை. இதே மாதிரி இது சென்ட்ரல் கவர்மெண்டோட போர்ட்டல். ஸ்டேட் கவர்மெண்ட் சிஎம் டேஷ்போர்டுன்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கு. சிஎம் டேஷ்போர்டுன்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கு. சிஎம் டேஷ்போர்டு வந்து 2021 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரிஜினலாக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்மாக தான் கொண்டு வந்தாங்க. இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம்னா என்னன்னா, ஸோ தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடக்குது, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணாங்க, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மக்களுக்கு தேவைன்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்மா இருந்து இன்டர்னல் கவர்னன்ஸ் டூலா மாறிடுச்சு. இன்டர்னல் கவர்னன்ஸ் டூல் அப்படின்னா நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி, மக்கள் கிட்ட இருந்து நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி, அந்த டேட்டா மூலமா இனிமேல் வர திட்டங்களை, இனிமேல் வர ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ ஆர் ஃபார்ம் பண்றப்போ அது ஒரு டெசிஷன் மேக்கிங் டூலாவே மாறிடுச்சு. அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் சில ஸ்கீம்ஸ் வரப்போ இந்த ஸ்கீம்ஸ் வந்து இப்போ எண்ணும் எழுத்தும் ஆர் இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இனிமேல் அதை எப்படி கொண்டு போகலாம், நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்து பல ஸ்கீம்ஸ் எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி அதை டெசிஷன் மேக்கிங் டூலாவே மாத்திருப்பாங்க எவிடன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இந்த டேஷ்போர்டு கிட்ட 32 டிபார்ட்மெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 100 டைரக்டரேட்ஸும் கனெக்ட் ஆயிருக்கு இந்த டேஷ்போர்ட் கிட்ட. முதல்வரின் தகவல் பலகைன்னு சொல்லுவாங்க இந்த டேஷ்போர்டு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க், TNSWAN, ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க். ஆக்சுவலா லேன், வைட் ஏரியா நெட்வொர்க் லேன், இந்த கம்ப்யூட்டர்ல வெள்ளை கலர் ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ண இன்டர்நெட்டை நம்ம ப்ரொவைட் பண்றோம் இல்லையா, அதுதான். ஸோ இது எப்படின்னா வந்து ஸ்டேட் சென்னையில இருந்து சென்னை டு 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ், சென்னையில இருந்து 37 டிஸ்ட்ரிக்ட்ஸ், அலாங் வித் சென்னை 38 டிஸ்ட்ரிக்ட், சென்னையில இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஹெட் குவார்டர்ஸ் மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல இருந்து நெக்ஸ்ட் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, தாலுகா லெவல்ல ஆர் பிளாக் லெவல்ல கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒன்றிய லெவல்ல இல்ல ஸ்பெஷல் லெவல் தாலுகா லெவல்ல கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 3 டயர் நெட்வொர்க். ஸோ இது வந்து ஒரு லேண்ட் கனெக்ஷன், எஃபெக்டிவ் கிரிட் அண்ட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட லேண்ட் கனெக்ஷன். லேண்ட்னா இந்த டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து கனெக்ட் பண்றது, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து கனெக்ட் பண்ற ஒரு லேண்ட் நெட்வொர்க். ஏன்னா கவர்மெண்ட் ப்ராப்பரா இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தாதான் கவர்மெண்ட் இ கவர்னன்ஸ் நடத்த முடியும். இது கவர்மெண்ட்டுக்குள்ள நடத்திக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் நெட்வொர்க். நெக்ஸ்ட் இ ஆஃபீஸ். டிஜிட்டல் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் டிஜிட்டல் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாடு, DON இ ஆஃபீஸ். இது எதுக்காக அப்படின்னா இ ஃபைலிங் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஜிபி சார் வந்து ஒரு பர்சனை எஸ்பி அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க இருந்து லெட்டர் அனுப்பி ஃபேக்ஸ் அனுப்பி ஃபைனலா போய் திரும்ப பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ எல்லாத்தையுமே இ ஃபைலா மாத்திட்டாங்க. இப்போ உங்களுக்கு நாங்க ஒரு
வேர்டை வந்து பிடிஎஃபா ஆர் வேர்டாவே வந்து உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புறோம். அதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரோட்டோகால். அந்த ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி நீங்க அப்பாயிண்ட் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபைலிங் சிஸ்டம், நிறைய ஃபைலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. பேப்பர்லெஸ் ஆஃபீஸஸ். பேப்பர்லெஸ் ஆஃபீஸஸ்னா எல்லாத்துக்கும் பேப்பரை எடுத்துக்கிட்டு அதை சைன் பண்ணிக்கிட்டு கஷ்டமா இருக்கு. இப்போ இன்சூரன்ஸ்ல ஆரம்பிச்சு உங்க டிரைவிங் லைசன்ஸ், நிறைய சர்டிபிகேட் எல்லாமே சிக்னேச்சரா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தனியா பேப்பர்ல வராது, எல்லாமே சிக்னேச்சர் பண்ணியிருப்பாங்க, டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பேப்பர்லெஸ் ஆஃபீஸா மாத்துறதா கொண்டு வந்தது தான் அந்த ஃபைலிங் சிஸ்டம். அது வந்து டிஜிட்டல் ஆஃபீஸ் தமிழ்நாடு ஆஃபீஸ், இதுதான் டிஓஎன்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இமெயில் அண்ட் இமெயில் பாலிசி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தாசில்தாரா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கரஸ்பாண்டிங் தாசில்தாரா இருக்கு அப்படின்னா அந்த டெசிக்னேஷன் பேஸ் பண்ணி எல்லா ஆஃபீஸுக்கும் ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இல்லை கலெக்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, விழுப்புரம் கலெக்டர் .tn.gov.in இந்த மாதிரி இமெயில் ஐடி கிரியேட் பண்றது தான் இந்த தமிழ்நாடு அரசு மின்னியல் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி இமெயில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசியை கொண்டு வந்திருப்பாங்க. இது வேற எதுவும் பெருசா கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இந்த நமது கிராம சபை எதுக்காக இந்த மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ கிராம சபையை வந்து மானிட்டர் பண்றதுக்காக, செக் பண்றதுக்காக. கிராம சபையில வந்து மினிமம் கோரம்னா இத்தனை மெம்பர்ஸ் வந்தாதான் கிராம சபை ஆரம்பிக்கணும், இல்லைன்னா கிராம சபையை ஒத்தி வைக்கணும்னு சொல்லி ஒரு கோட்டா இருக்கு இல்லையா, அந்த மினிமம் கோட்டா வந்து ஃபில்ஃபில் பண்றாங்க இல்லையான்னு பாக்குறதுக்கு. அதே மாதிரி ஜியோ ஸ்டாம்ப், இப்போ 100 நாள் ஏரி வாழ திட்டத்துக்கு போறாங்க அப்படின்னா அதை போட்டோ எடுக்கிறப்ப ஜியோ ஸ்டாம்பிங் கூட சேர்த்து அட்டாச் பண்றது. சும்மா வெறும் போட்டோ இல்லாம டேட்டு, டைமு, லொகேஷன் இதோட சேர்ந்து அட்டாச் பண்றது. ஸோ அவங்களை செக் பண்றதுக்கு இந்த மாதிரி பல பஞ்சாயத்தை நிறைய பிளாக்ஸை கனெக்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம கிராம சபா. நெக்ஸ்ட் பிளாக் செயின் நம்பிக்கை இணையம். இது எதுக்காக கிரியேட் பண்ணி, பிளாக் செயின் தான் உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில. பிளாக் செயின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டேட்டாஸ் இருக்கு, இன்டர்நெட் மூலமா தான் கவர்மெண்ட்டே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க, யாராவது வந்து டேட்டாவை திருடக்கூடாது ஆர் நம்மளை த்ரெட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி மெஷர் தேவை. பிளாக் செயின் பேஸ்டு செக்யூரிட்டி மெக்கானிசம் தேவை. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த கவர்னன்ஸோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ப்ராசஸ் பண்றதுக்கும் ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு ஏஜென்சி தேவை. அதுதான் வந்து பிளாக் செயின் நம்பிக்கை இணையம் சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உருவாக்குன ஒரு பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஆஸ் அ சர்வீசஸ், EAAS. ஆக்சுவலா ஆன்லைன் எக்ஸாம்ஸ்னா இப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றது மூலமா பேப்பரை கம்மி பண்ணலாம், ஸ்பீடா சர்வீசஸ் பண்ணலாம். அது மாதிரி கரப்ஷனை, இந்த மாதிரி காசு போட்டு உள்ள போறதை வந்து கம்மி பண்ணலாம்னு சொல்லி கிரியேட் பண்ண ஒரு சர்வீசஸ். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் ஆஸ் அ சர்வீசஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணி வேகன்சி ஃபில் பண்ற ஒரு சர்வீஸ். ஸோ ப்ரீ எக்ஸாம் செட்டப், அதே மாதிரி எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாம் கொடுக்குற ஒரு சர்வீஸ் இது. ஸோ இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம். இதுதான் அந்த நம்பிக்கை இயங்கும். இதோட பல டிபார்ட்மெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி சர்வீஸ் கொடுக்குற மக்கள் போர்ட்டல், வெப் போர்ட்டல், அதே மாதிரி மக்கள் கன்சர்ன் பேஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுக்குற ஒரு பிளாக் செயின் மெக்கானிசம். ஸோ ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ், இது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ் எதுக்காக அப்படின்னா, ஒரு ஃபேமிலியோட டேட்டாஸை பற்றி ரெக்கார்டடா வச்சுக்கிற ஒரு டேட்டா பேஸ். ஸோ ஒரு ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர்ல பாவர்ட்டி லெவல் கீழே இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்ன படிச்சிருக்காங்க, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் வரைக்கும், ஒரு ஸ்கீம் எலிஜிபிலிட்டி, சேவை சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி பல பேராமீட்டர்ஸை டேட்டா பேஸா வச்சிருக்கிற ஒரு பேஸ் தான் வந்து ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ். நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு டேட்டா சென்டர். ஸோ முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி பிளாக் செயின் பேஸ்டு டெக்னாலஜியும் இந்த டேட்டா சென்டரும் எதுக்காக அப்படின்னா, ஒரு பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு டேட்டா வந்து இன்டர்நெட் மூலமா ப்ரொவைட் பண்ற ஒரு ஏஜென்சி தான் தமிழ்நாடு டேட்டா சர்வீஸ் ஸ்டேட் டேட்டா சென்டர். இது வந்து பர்டிகுலரா ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரீடெபாசிட்டரி, அது மாதிரி செக்யூர்டு டேட்டா ஸ்டோரேஜ், ஆன்லைன் டெலிவரி ஆஃப் சர்வீசஸ்,
ஹாஸ்டிங் ஸ்டேட் போர்ட்டல், அதே மாதிரி ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸுக்காக கொண்டு வந்த ஒரு ஃபவுண்டேஷன் தான் இது டேட்டா சென்டர், ஸ்டேட் டேட்டா சென்டர். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி. ஸோ அரசு ஊழியர்கள், பர்டிகுலராக வந்து அரசு மற்ற ஊழியர்களுக்கு கொடுக்குற ஒரு சர்வீசஸ். இது கீழே நிறைய நீங்கள் சொல்லலாம். ஊழியர்களுக்கு வந்து பர்டிகுலராக எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்தது. ப்ராவிடென்ட் ஃபண்டை பேஸ் பண்ணி ஆன்லைன் போர்ட்டலாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற போர்ட்டலாக இருக்கட்டும், பென்ஷன் பென்ஷன் வந்து பென்ஷன் கீழே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் கீழே, பல போர்ட்டல் கீழே முன்னாடியிலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எல்லா அப்ளிகேஷன்ஸையுமே கிளாஸஸ்ல சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால நான் டேட்டாவை கம்பைல் பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் அப்ளிகேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்டா இருக்கோ அது எல்லாமே உங்க பிடிஎஃப்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸோட சேர்த்து அடிஷ்னலா நீங்களும் கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ மொபைல் அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், ஆர் வெப் பேஜா இருக்கட்டும், வெப் அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், ஆர் எனி அதர் கவர்னன்ஸ் பேஸ்டு பாலிசி ஆர் ஸ்கீமா இருக்கட்டும், இது எல்லாமே இன்டகிரேட் பண்ணணும். ஏன்னா நான் கிளாஸஸ்ல இப்போ ஸ்கீமோ கவர்னன்ஸ் அப்ளிகேஷன்ஸோ எல்லாத்தையுமே நடத்த முடியாது. எல்லாமே இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது முதல்ல. ஸோ சில அப்ளிகேஷன்ஸ்லாம் அது ரெகுலராக இந்த பாஸ்ட் 8 monthsல நியூஸஸ்ல இருந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த பார்வை அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னா, கண்ணில் புற இருக்கும் இல்லையா, பர்டிகுலராக வந்து கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. கண்ணில் புற இருக்கும். அந்த புற அந்த அந்த மொபைலில் அந்த இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்கள் கண்ணில் வந்து அந்த கேட்ராக்ட், கண்ணில் புற இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் போய் ஃபர்தராக டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஒரு உங்கள் கண் நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் அப்ளிகேஷன். இதை தாண்டி மற்ற சர்வீஸ்ல நீங்கள் டாக்டர்கிட்ட போய் தான் கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து, ஸோ இது பர்டிகுலரா வந்து இன்ஃபெக்ஷன், ஒரு பூச்சி, ஒரு 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 விவசாய நிலத்துல வந்து பூச்சி அண்டுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. செயற்கை நுண்ணறிவு அடிப்படை பூச்சி மற்றும் நோய் கண்டறிதல் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு உழவன் ஆப்போட சப்போர்ட் பேஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு விவசாய நிலத்துல பூச்சி அண்டுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற அப்ளிகேஷன். இப்போ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூச்சியை அந்த இந்த மாதிரி எங்கேயாவது பூச்சி அண்டுச்சுன்னா அதை போட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த போட்டோ பேஸ் பண்ணி எந்த பூச்சி என்ன கெமிக்கல் நீங்க யூஸ் பண்ணணும், அந்த பூச்சியை அந்த இன்செக்டை எராடிகேட் பண்றதுக்காக என்னென்னலாம் மெஷர் இருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு டேட்டாபேஸ். இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராடா என்ன பார்த்துருக்கோம்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட் நம்ம பார்த்துருக்கோம். சில பேர் வெப்சைட்ஸ் பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிரியேட் பண்ண நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இதை பார்த்துருக்கோம். இதை தாண்டி இப்போ காலை உணவு திட்டத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுல சில அப்ளிகேஷன்ஸ் வந்து முக்கியமான அப்ளிகேஷன், ஏன்னா ரிப்பீட்டடா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதை தாண்டி வேரியஸ் அதர் கவர்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ் கிரியேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே. இது பீகார் கிரியேட் பண்ண அப்ளிகேஷன், சத்தீஸ்கர், டெல்லி, கோவா. ஸோ இந்த கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிளாஸஸ்ல கொடுக்கறத தாண்டி கிளாஸஸ்ல கொடுக்கறது எல்லாமே ஒரு கைடன்ஸ் தான். ஸோ நேஷனல் தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சியா இருக்கலாம், தமிழ்நாடு கவர்னன்ஸ் பாலிசியா இருக்கும், இது எல்லாமே எப்படி படிக்கணும், எப்படி கேள்வி கேட்பாங்க, இதை தாண்டி ப்ரிப்பரேஷன் அப்ரோச் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலா கொடுக்குற கைடன்ஸ் தான். அடிஷ்னலா வந்து நீங்க இன்புட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அப்ளிகேஷன்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வெப்சைட்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா நிறைய வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய வெப் போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் சிலதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நம்ம பார்த்த மாதிரி. ஸோ அதில் பர்டிகுலராக வந்து சிஎம் டேஷ்போர்டில் வந்து 7 டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்கும், 7 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பகுதியை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளோ கண்டென்ட்டை எடுத்து ஒரே கிளாஸில் சொல்ல முடியாது. அப்போ எப்படி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரகதி போர்ட்டல் பார்த்தோமோ அதே மாதிரி
தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலண்டா என்ன இருக்கு. அதே மாதிரி நேஷனல் இ கவர்னன்ஸ் பாலிசி மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்டோட இ கவர்னன்ஸ் பாலிசி எங்க டிஃபர் ஆகுது. ஸோ இந்த பார்ட் எல்லாமே உங்களுக்கு தேவை. ஸோ ஒரு 1 hour கிளாஸ்ல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டைரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி இந்த அதர் ஸ்டேட், இப்போ கேரளா கவர்மெண்டா இருக்கட்டும், மத்திய பிரதேஷ் கவர்மெண்டா இருக்கட்டும், மகாராஷ்டிரா, இப்போ சேத்துன்னு ஒரு ஆப், அதே மாதிரி கிராம் சப்பாக்குன்னு ஒரு ஆப், இந்த மாதிரி பல பல அப்ளிகேஷன்ஸ் வந்து வேற வேற ஸ்டேட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு தேவையில்லை. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அப்ளிகேஷன்ஸ், முக்கியமான அப்ளிகேஷன்ஸ், இப்போ நம்ம பார்த்த மாதிரி பிரகதி போர்ட்டல், மை கவர்னன்ஸ், இது மாதிரி முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் ஒரு 10 படிச்சுக்கோங்க. ஏன்னா அது எலிமினேஷன் பண்றதுக்காக, அது வருமா இல்லையான்னு சொல்ல முடியாது, எலிமினேட் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொண்டு வர இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ், அதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் வெப்சைட் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். அதர் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு, ஆர் ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல நீங்க கவர் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்காக தனியாக போய் படிக்க தேவையில்லை, கவர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை மட்டும் சேர்த்துக்குவாங்க. அதிகமாக நீங்க படிக்க வேண்டியது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் தான். நான் உங்க சிலபஸ்ல இருக்கிறது அதுதான், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் ரெலவென்ட் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ், பிரைவேட் கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா தான் உங்களால ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் பியூர் ஸ்டாட்டிக் பார்ட்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய அதிகமா இருக்கிற பகுதி இது எல்லாமே. ஸோ இதுல எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்க இன்புட்ஸ் போட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கனெக்ட் பண்ணி இந்த கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இப்போ 1990 இருந்து ஆரம்பிச்சு கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ ஒரு ஸ்கீமோட ஃபார்மேஷன், ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷன், ஸ்கீம் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன போஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணுவாங்க. இதை தாண்டி 1990 இருந்து இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, அதோட இன்புட்ஸ், அதோட இம்பாக்ட்னா இப்போ ஸ்கூலுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதோட இம்பாக்ட் என்ன, அதனால வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஸோ கம்மிங் கிளாஸஸ்ல இருந்து நான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சிடலாம். நடுவில் ஒரு சிலபஸ் இருக்கு. என்ன சிலபஸ்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ், அதை வந்து நம்ம ஸ்கீம்ஸ் முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த கண்டென்ட் பார்க்கலாம். அதை தாண்டி எந்தெந்த பகுதி உங்களுக்கு தேவையோ, ரிவிஷனுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் யூடியூப் கமெண்ட் கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த பகுதியை மட்டும் நான் திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன் கடைசியாக வர ரிவிஷன் கிளாஸஸ்ல. தென் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.